அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சொத்து முடக்கம் தொடர்பாக அமலாக்கத்துறை நோட்டீஸை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம். சொத்து முடக்கம் தொடர்பாக அமலாக்கத்துறை நோட்டீஸை எதிர்த்து தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசின் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வைத்த போது வருமானத்திற்கு அதிகமாக 2,01,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, அவரது மகனும் பழனி தொகுதி திமுக எம்எல்ஏமான செந்தில்குமார், மகள் இந்திரா உள்ளிட்டோர் வீடுகள் மற்றும் அமைச்சர் எம்எல்ஏ அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் கடந்த 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் சொத்து ஆவணங்கள், முதலீடு விவரங்கள், செல்போன் நிறுவனங்கள் மற்றும் வங்கி கணக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியது. இதன் தொடர்ச்சியாக சொத்துக்களை முடக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்திற்கு அமலாக்கத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்த்தும் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது சொத்து முடக்கம் தொடர்பாக விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன் நிலுவையில் உள்ளதாக அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமலாக்கத்துறையின் அணுகும்படி அறிவுறுத்திய நீதிபதிகள் அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்டோரின் மனுக்களை தள்ளுபடி செய்வதாகவும் உத்தரவிட்டுள்ளனர். ஆனந்த், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.